வணக்கம். நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃபைனல் இயர் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ். எங்களோட ஃபைனல் இயரில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு வில்லேஜில் நாங்கள் 3 months ஸ்டே பண்ணி அங்கே இருக்க ஃபார்மிங் ப்ராக்டிசஸ், ஃபினான்சியல் சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். இதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு வில்லேஜ் தான் குமராட்சி பிளாக்கில் இருக்க வெண்ணையூர் வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு நாங்கள் போன உடனே செஞ்ச முதல்ல விஏ ஆஃபீஸ், ஏஓ ஆஃபீஸ் அண்ட் கிளர்க் ஆஃபீஸ் இவங்க எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நாங்கள் அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் 3 months இங்கே ஸ்டே பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு எங்களை நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கோன்னு பீப்புளுக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு இனாக்ரேஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அதுக்காக நாங்கள் இன்விடேஷன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபார்மர்ஸ்க்கு, ஏஓ ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு, கிளர்க்குக்கு, அதுக்கப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ், விஏஓ இவங்க எல்லாருக்கும் நாங்கள் இன்விடேஷன் வச்சு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். இவங்க எல்லாரையும் நாங்கள் எங்களோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணியிருந்தோம். அண்ட் இனாக்ரேஷன் நாளும் வந்துச்சு. அன்றைக்கி எங்களோட சீஃப் கெஸ்ட்டாக ப்ரைமரி ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்புறம் விஓ அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தோம் நாங்கள். ப்ளஸ் அவங்க எங்களுக்காக வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட அவ்வளோ ஹம்பிளாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அவ்வளோ கோஆப்ரேஷனும் சப்போர்ட்டிவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் நாங்களும் எங்களோட சைட்லேருந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எங்களை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ராவே ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் ப்ளஸ் அவங்களுக்கு இதனால் என்னென்ன கெயின் கிடைக்கும் அப்படின்றதையும் நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ப்ளஸ் இனாக்ரேஷன் மீட்டிங்லேயே லீஃப் கலர் சார்ட் எல்சிசியை பற்றி எங்கள் டீம்லேருந்து எங்கள் லீடர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட இனாக்ரேஷன் மீட்டிங்கில் 50க்கும் மேற்பட்ட ஃபார்மர்ஸ் கலந்துக்கிட்டு இருந்திருந்தாங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களும் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டோட ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின பேச்சோட எங்களோட இனாக்ரேஷன் மீட்டிங் அவ்வளோ ஸ்வீட்டாக முடிஞ்சுது. ஆஃப்டர் தட் நாங்கள் விஏஓ ஆஃபீஸை விசிட் பண்ண போயிருந்தோம். விஏஓ ஆஃபீஸ் போய் அங்கே இருக்க வெண்ணையூர் வில்லேஜோட பாப்புலேஷன், லைவ் ஸ்டாக்கோட நம்பர்ஸ் அண்ட் இரிகேஷன் சோர்ஸஸ் இதை பற்றி எல்லாமே அதுக்கப்புறம் குமராட்சியில் லொக்கேட் ஆகிருக்க ஏஓ ஆஃபீஸ்க்கு நாங்கள் விசிட் போனோம். வெண்ணையூர் மட்டும் இல்லாமல் குமராட்சி பிளாக்கில் இருக்க அத்தனை வில்லேஜ்லேயும் இருக்க க்ராப்பிங் பேட்டர்ன், ஃபார்மிங் பிளான், டெட்ஃபுல் டிசீஸ் அண்ட் பெஸ்ட்டு இது எல்லாத்த பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் இரிகேஷன் சோர்ஸஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் பொறுமையாக ஏஓ நடராஜன் சார் எங்களுக்கு அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அதே நாளில் நாங்கள் குமராட்சியில் லொக்கேட் ஆகிருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே டாக்டர் எங்களுக்கு அவ்வளோ தெளிவாக கோமாரி நோயை பற்றியும் அதனால் புவர் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத பற்றியும், மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோ குறையுது அப்படின்றத பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல்லையே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷனல் விசிட்டாக கடலூரில் லொக்கேட் ஆகிருக்க ஸ்டேட் பெஸ்டிசைட் டெஸ்டிங் லெபார்ட்டரிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பெஸ்டிசைட் சாம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே எவ்வளோ ப்ரொசீஜரோட கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அந்த சாம்பிள் அனுப்புகிறாங்க அப்படின்றத அவ்வளோ பொறுமையாக சொல்லியிருந்தாங்க. சாம்பிள் கலெக்ஷன்லேருந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற வரைக்கும் இருக்க த்ரூ அவுட் ப்ரொசீஜரை அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் யூனிட்க்கு போயிருந்தோம். அங்கே பயோ ஃபர்டிலைசரோட இம்பார்ட்டன்ஸையும் அட்வான்டேஜஸையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பயோ ஃபர்டிலைசர் சஸ்டைனபிள் ஃபார்மிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ரைஸ்க்கு எந்த மாதிரியான பயோ ஃபர்டிலைசர், பல்ஸ்க்கு எந்த மாதிரியான பயோ ஃபர்டிலைசர், வெஜிடபிள்ஸ்க்கு எந்த மாதிரியான பயோ ஃபர்டிலைசர்னு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக சூட்டபுளானதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் போகிறது சாயில் டெஸ்டிங் லெபார்ட்டரி செம்மண்டலமில் லொக்கேட் ஆகிருக்கிறது. இங்கே நாங்கள் எங்களோட கான்டாக்ட் ஃபார்மரோட ஒரு சாயில் டெஸ்ட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து சாயில் ஹெல்த் கார்டு கேட்டுறதுக்காக அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தோம். அங்கே அவங்க சாயில் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்து சுகர் கேன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்க்கு போயிருந்தோம். அங்கே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க சுகர் கேன் வெரைட்டிஸ், இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத சுகர் கேன் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் ஃபீல்டு லெவலில் கூப்பிட்டு போய் தெளிவாக காமிச்சிருந்தாங்க. வீரநாராயணன் வேளாண் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதாவது வீரநாராயணன் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட், இதில் போய் நாங்கள் ஒரு ரெகுலேட்டடான ஒரு சீட் ப்ராசஸிங் இது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவர்
ப்ரொடியூசராகவும் ஃபார்மராகவும் இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஃபார்மர்ஸ்க்கு. அடுத்ததாக ரெகுலேட்டட் மார்க்கெட் காட்டுமன்னார் கோயிலில் லொக்கேட் ஆகிருக்கிறதுக்கு போயிருந்தோம். அங்கே நார்மலாக வெளியில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் நடக்கிற ட்ரேடிங்க்குமான டிஃப்ரென்சஸை சொல்லியிருந்தாங்க. ஃபார்மர்ஸ்க்கு இதனால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எவ்வளோ லாஸ் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அங்கே நாங்கள் ஸ்டோரேஜ் குடோனை போய் பார்த்துருந்தோம். அங்கே தான் ஃபார்மர்ஸோட எல்லா ப்ராடியூஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாகவும் ஆஃப்டர் ட்ரேட்க்கு அப்புறம் ட்ரேடர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் G3 குரூப்போட முதல் குரூப் ஆக்டிவிட்டியாக நாங்கள் நர்சரி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதாவது எங்கள் கான்டாக்ட் ஃபார்மரோட பேக்யார்டில் நாங்கள் ஒரு குட்டி நர்சரியை நாங்களே செஞ்சுருந்தோம். அங்கே கார்ட்ஸு, கீரை வகைகள், முள்ளங்கி இதெல்லாமே நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2025-26 அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு PRA ப்ரோக்ராமை G3 ஆகிய நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். இந்த PRAல வில்லேஜ் மேப்பு, ரிசோர்ஸ் மேப், சீசனல் காலண்டர், பாப்புலேஷன் ரேட்டு, லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன், ப்ராப்ளம் ட்ரீ, மொபிலிட்டி மேப், அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் அவ்வளோ தெளிவாக வில்லேஜ் பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் குமராட்சி AO சாரோட ஹெல்ப்பால் நாங்கள் DCS கற்றுக்கிட்டோம். அவரே எங்கள் நம்பரை DCSல ரெஜிஸ்டர் பண்ணி வெண்ணையூர் வில்லேஜ்க்காக கொடுத்துருந்தாங்க. வெண்ணையூர், வெச்சியூர், இளங்கம்பலூர் 3 வில்லேஜோட DCSையும் நாங்கள் பண்ணி முடிச்சிருந்தோம். அடுத்ததாக அவேர்னஸ் ப்ரோக்ராம். இதில் நாங்கள் ராலி மூலியமாக டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் மூலயமா இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்க புது புது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே ஃபார்மர்ஸ் கிட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த அவேர்னஸ் ரேலியில் ட்ரோன் டெக்னாலஜி, ட்ரிப் இரிகேஷன், அதுக்கப்புறம் இன்னும் சில மொபைல் ஆப்பிங் அந்த மாதிரி புதுசாக எமர்ஜ் ஆகிட்டுருக்க நிறையா டெக்னாலஜிஸ் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஃபார்மர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாங்கள் 100 ஃபார்மர்ஸ்க்கு சீட்லிங்ஸ் கொடுத்து ஃபார்மர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். குமராட்சி அப்புறம் வெண்ணையூர் வில்லேஜில் இருக்க 100 ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் சீட்லிங் கொடுத்து ஃபார்மர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணோம். ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். ரிபப்ளிக் டே ஆன்டிசிபேட் பண்ணி இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ரிபப்ளிக் டே அன்றைக்கி நாங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். இதில் லெமன் அண்ட் ஸ்பூன், லக்கி கார்னர், மியூசிக்கல் சேர் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். ரிபப்ளிக் டேயில் ப்ரைமரி ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்புறம் சில்ட்ரன்ஸோடு சேர்ந்து நாங்கள் ரிபப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கேம்ஸ் கண்டக்ட் பண்ண அன்றைக்கி வின்னர்ஸை நோட் பண்ணி ரிபப்ளிக் டே அன்றைக்கி நாங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். அனதர் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக வேர்ல்ட் பல்ஸ் டே அன்றைக்கி பல்ஸில் இருக்க நியூட்ரிஷன் பற்றியும், பல்ஸு ப்ரொடக்ஷனில் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் பற்றியும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஃபார்மர்ஸ்க்கும் உமன்ஸ்க்கு பல்ஸில் இருக்க நியூட்ரிஷன் அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எங்களோட கான்டாக்ட் ஃபார்மரோட ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு சாயில் டெஸ்டிங் எடுத்து சாயில் டெஸ்டிங் லெபார்ட்டரிக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் சாயில் ஹெல்த் கார்டை வச்சு அவருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தோம். கிராம சபா மீட்டிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அந்த கிராம சபா மீட்டிங்கில் வில்லேஜர்ஸும் ஆஃபீஸர்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆஃபீஸர்ஸ் வில்லேஜ்க்கு அப்கமிங் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. வில்லேஜ் பீப்புள்ஸ் வில்லேஜில் இருக்க ப்ராப்ளம்ஸும் என்னென்ன டெவலப்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இங்கே நாங்கள் எங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போது வில்லேஜில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் ராவே ப்ரோக்ராம் நாங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டியும் பண்ணியிருந்தோம். ப்ரைமரி ஸ்கூலோட ஃப்ரண்ட் யார்டை நாங்கள் க்ளீன் பண்ணி சீட்லிங்ஸ் பிளான்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் வெண்ணையூர் வில்லேஜில் இருக்க கோயிலையும் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஃபார்மிங் ப்ராக்டிசஸில் இன்னோவேட்டிவாக நடந்துக்கிற ஆர்கானிக் ஃபார்மர் பாண்டித்துரை அவங்களையும், கோப்பாடியில் பெர்மாகல்ச்சர் யூனிட் வச்சுருக்க சிவகுருநாதன் அவங்களையும் மீட் பண்ணி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை நாங்கள் கெயின் பண்ணிக்கிட்டோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றியும், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பெஸ்ட் அட்டாக்கே வராது அப்படிங்கிறதையும் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக நாங்கள் சாமு மைக்ரோக்ரீன்ஸ் பண்ருட்டியில் லொக்கேட் ஆகிருக்கிறதுக்கு போயிருந்தோம். ட்ரெண்டிங் சாமு மைக்ரோக்ரீன்ஸோட சாமுண்டேஸ்வரி மேம் எங்களுக்கு
டோட்டல் மைக்ரோக்ரீன்ஸ் ப்ரொடக்ஷன் பற்றியும் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரேயில் போடுறதுலேருந்து மைக்ரோக்ரீன் ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் த்ரூ அவுட் த ப்ரொசீஜரையும் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே நாங்கள் போய் கொடுத்த ரிவ்யூ வீடியோ 35K வியூவர்ஸை தொட்டிருக்கு. அடுத்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக பயோகால் இண்டஸ்ட்ரி அழுச்சிக்குடியில் இருக்கிறதுக்கு போயிருந்தோம். அங்கே அக்ரிப்ரூனர் ஒரு வேஸ்ட்டை எப்படி ஒரு ப்ராஃபிட்டபுள் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிறத அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டான கிரவுண்ட்நட் ஹஸ்க்கு, இந்த மாதிரி சாடஸ்ட் இதெல்லாத்தையுமே வச்சு அவர் பிரிக்கெட்டிங் மெக்கானிசமில் பயோகால் ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளோ ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். காட்டுமன்னார் கோயிலில் ஒரு அக்ரிப்ரூனர் ரன் பண்ணிகிட்ருக்க மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் யூனிட்டை நாங்கள் போய் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே ஆய்ஸ்டர் மஷ்ரூமோட ப்ரொடக்ஷன் பற்றியும், சிப்பி காளான், அதுக்கப்புறம் பால் காளான் இதனோட ப்ரொடக்ஷனை பற்றியும் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தார். எங்களுக்கு ப்ரொடக்ஷனை அவ்வளோ நீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் வெட்டினரி கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். திருநாரையூரில் நடந்த வெட்டினரி கேம்ப். அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை நாங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டதோட ப்ளஸ் கோமாரி நோய், அப்புறம் ஒரு சில நோய்களுக்கான மெஷர்ஸும் தடுக்கக்கூடிய மெஷர்ஸ் பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கீட்டோசிஸ் நோயை பற்றியும் வந்திருந்த டாக்டர் எங்களுக்கு அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸோட ஒரு பார்ட்டாக நாங்கள் பிளாக்ராம் டிப்ளிங் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக ஒரு யங் உமன் ஆர்கானிக் ஃபார்மரோட ஃபீல்டில் நாங்கள் பேடி த்ரெஷிங் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெஷின் த்ரெஷிங் ஹார்வெஸ்டிங் அவ்வளோவுக்கா லைக் பண்ணலனும் மேனுவல் த்ரெஷிங்கை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெஷின் த்ரெஷிங்கில் அவ்வளோ ரைஸ் வந்துட்டு வீணாகுது அப்படின்னும், மேனுவல் த்ரெஷிங்கில் நம்ம பார்த்து பண்ணுறதுனால அவ்வளோ வீணாக விட மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. எங்கள் ராவே ப்ரோக்ராமோட கடைசி விஷயமாக நாங்கள் எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதில் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி ப்ளஸ் எங்களோட டெமான்ஸ்ட்ரேஷனோட சார்ட்ஸு, மாடல், ஸ்பெசிமன் இது எல்லாத்தையும் நாங்கள் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி பீப்புள்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸிபிஷன் நடத்தியிருந்தோம். எங்களோட எக்ஸிபிஷனில் நாங்கள் மஷ்ரூம் கல்டிவேஷன், ட்ரிப் இரிகேஷன், செரிகல்ச்சர், ஏபியரி, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், ஐஎஃப்எஸ் மாடல், ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லேருந்து மாடல் ரெடி பண்ணி நாங்கள் எக்ஸிபிஷனில் வச்சுருந்தோம். எங்களோட க்ளோசிங் செரிமனியை நாங்கள் பிளான்ட்ஸு, சீட்லிங்ஸை ஃபார்மர்ஸ்க்கும், வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கும், ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்கும், விஏஓ இவங்க எல்லாருக்கும் சீட்லிங்ஸ் கொடுத்து க்ளோசிங் செரிமனியை அவ்வளோ